Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் The Coffee Table. இந்த படத்தை இயக்கியிருக்கிறவரு KKSங்கிறவரு. இது ஒரு ஸ்பானிஷ் படம், ஒரு டார்க் ஹியூமர் ஹாரரா வந்திருக்கு. வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு ரொம்ப குட்டியா பார்த்தரலாம். செசஸ் மரியான ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து எல்லாமே. அப்படி அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது செசஸ்ங்கிறவருக்கு வந்துட்டு ஒரு காஃபி டேபிள் பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த காஃபி டேபிள் வாங்கணுங்கிற முடிவுக்கு வராரு. ஆனா தன்னோட மனைவியான மரியா வந்துட்டு அந்த காஃபி டேபிள் வேண்டாம், அது கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மரியா எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல இருந்து கலர் சூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மரியா தான். செசூஸ் கிட்ட எந்த கருத்தையுமே கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செசூஸ் வந்துட்டு அந்த காஃபி டேபிளை வந்துட்டு வாங்கி ஆகணுங்கிற அடம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் காஃபி டேபிள் வீட்டுக்கு வருது. காஃபி டேபிள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இன்டென்ஷனான ட்ராமா தான் நீதி கதை. ஸோ இந்த படத்தை பற்றி பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை, ஏன்னா ஸ்பாய்லர் ஆயிருங்கிறதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு இந்த படத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. ஒரு சின்ன கதை தான். இது வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துருது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது எல்லாமே. இது வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது. கான்செப்டாகவே வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது. இது ஒரு டார்க் ஹியூமர் தான். இது டார்க் ஹியூமர் படம் தான். இருந்தாலும் இவ்வளோ டார்க் தேவையில்லை. இது வந்துட்டு ஒரு லைட் ஹார்ட்டட் பீப்புள்ஸு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்துட்டு இந்த படத்தை தவிர்க்கலாம். அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை மீறி நான் எதை வேணாலும் பார்ப்பேன்டா அப்படிங்கிறவங்களாம் வந்துட்டு தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ட்ரெய்லர்லாம் எதுவுமே பார்க்காம டேரெக்டாகவே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓட போகுது படம் டக்குன்னு போயிடுது. இதில் நடித்தவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்துட்டு அந்த லீட் ரோலில் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த மனைவியாக வர மாதிரியா எல்லாருமே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள். இந்த காஃபி டேபிள் வாங்கும்போது அந்த சேல்ஸ்மேன் ஒன்று சொல்லுவார், இந்த காஃபி டேபிள் வந்துட்டு யார் வீட்டுக்கு போகுதோ அந்த வீடே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அடிச்சு விடுவார். இதாடா அவங்க ஊரில் சந்தோஷம், கோரத்தாண்டம் ஆடி வச்சிருக்குடா டேபிள். ஓகே, நம்ம வேற ஒரு படத்தில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு நல்ல புது படங்கள், நிறைய படங்களை பற்றியெல்லாம் வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக நீங்கள் தருவீங்கன்னு நம்புகிறோம். அடுத்ததான் நம்ம வேற ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அண்டில் தென் பை பாய்.